ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மதுரையில 95 வருஷமா நடத்திட்டு வர பருத்தி பால் கடைக்கு தான் ரீசெண்டா விசிட் பண்ணியிருந்தேன். இந்த கடையை பத்தி சொல்லணும்னா ஒரு பெரிய விளம்பரமே இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா இங்க கிடைக்கிற பருத்தி பால்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஏராளமா இருக்குன்னு நிறைய ரிசர்ச்சர்ஸ், மீடியா இன்ஃபுளுசர்ஸ், டாக்டர்ஸ் நல்லபடியா சொல்லியிருக்காங்க. இந்த கடை ரொம்ப சின்னதா இருந்தாலும் மதுரை மக்களும் சரி, நம்ம தமிழ்நாட்டு மக்களும் சரி, மற்ற மாநில மக்களும் இங்க வந்து குடிக்கிற ஒரே ரீசன் பருத்தி பால்ல உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான். அதாவது ஆதி காலத்து உணவு இது வந்து இப்போ உள்ள உணவு கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 300 நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். டீ காபி வந்து வெள்ளைக்காரன் வந்ததுக்கு அப்புறம் அதை அறிமுகப்படுத்தி மக்களுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்தாங்க. இந்த உணவு பாத்தீங்கன்னா பருத்தி பால் பாத்தீங்கன்னா பருத்தி விதையை ஆட்டி அந்த பாலை எடுத்துக்கும். அந்த பால் எடுத்து பருத்தி பால் வந்து கருப்பட்டி, ஏலக்காய், திப்பிலி சேர்த்து சாப்பிடும்போது இந்த ஹார்ட்ல அடப்பு வருது பாத்தீங்களா, ஆஞ்சியோ பண்றாங்க பாத்தீங்களா, அந்த பிளாக்க தடுக்கக்கூடிய அதாவது ரிமூவ் பண்ண ஒரு சக்தி வந்து இந்த பருத்தி விதை பால்ல இருக்கு. இந்த கருப்பட்டி வந்து பாத்தீங்கன்னா சுகர் வந்து ஏறாது. அதாவது போன்ல கால்சியம் இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, பாத்ரூம் போனாரு வலிக்கு விழுந்தாரு அப்படின்னா இந்த கருப்பட்டி பாத்தீங்கன்னா போன்ல வந்து அந்த கால்சியத்தை அதிகப்படுத்தும். சுண்ணாம்பு சத்து அதிகமா இருக்கனால சுகர் ஏறாது. மக்களுக்கு ஒரு மெடிசன். ஆனா விலை வந்து ஜாஸ்தி. 95 வருஷமா இந்த கடை இருக்கனால நான் வந்து என்னால மறைமுக சேவை மக்களுக்காண்டி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 5 வருஷம் எங்க இறைவன் வந்து எங்களுக்கு உயிரோட வச்சிருந்தாருன்னா அது வரைக்கும் இந்த கடையை நடத்தணும். எத்தனை பூகமோ அதுமோ வந்துகிட்டு இருக்கு. நடத்த வந்து பொடி வந்து வச்சிருக்கீங்க, சித்திரத்தை வந்து தொண்டை புண்ணுங்க, சுக்கு வந்து சளிக்கு. என்ன சொன்னீங்க அந்த பொடி பேர் என்ன? சித்திரத்தை தொண்டை புண்ணுக்கு, திப்பிலி வந்து ஏறு பிரியா போகும், சுக்கு வந்து சளிக்கு, ஏலக்காய் வந்து நரம்பு பிரச்சனைக்கு. இந்த காப்பர் வசல் இருக்கு பாத்தீங்கன்னா செம்பு பானை, அந்த செம்பு பானை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கை கால் நடுக்க வருது. கிட்டத்தட்ட 6 வயசான நரம்பு தளர்ச்சி வருதுங்களா, அந்த நரம்பு தளர்ச்சி கண்ட்ரோல் பண்ண சக்தி வந்து இந்த செம்பு பானையில இருக்கு. இதுல நீங்க வாட்டர் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா காப்பர் அந்த தண்ணி வந்து கிடைச்சுன்னா அந்த இது வராது, நரம்பு தளர்ச்சி வராது. இப்ப வந்து பிசினஸா பண்றாங்க எல்லாருமே. இந்த காப்பர்ல டாட்டா குளுக்கோஸ் தண்ணியை வந்து காசாக்குறாங்க, காப்பர் கலந்துருக்கு சொல்லி காசாக்குறாங்க. நம்ம இயற்கையா செஞ்சதை வந்து அவங்க மறைமுக பிசினஸா பண்றாங்க. இயற்கை நம்மளோட உணவை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த சாப்பிட்டோம்னா பருத்தி பால் சளியை வந்து உள்ள வந்து அல்வா மாதிரி குறைஞ்சிருக்கும். நீங்க சூடா குடிக்கும் போது அது வந்து மெல்ட் ஆகி காலையில மோசமோட போயிடும், கண்ணுக்கு தெரியாம போயிடும். உணவே மருந்து. ஊசி மாத்திரை வந்து சார் இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா தலை வலிச்சா கை வலிக்குதா ஊசியை போடுறாங்க. இப்படியே எடுத்துட்டே இருக்கும். என்ன ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு வயசாகும் போது டயலிஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்து கிட்னி அடியாயிரும். இந்த மருந்து மாத்திரைலாம் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிட்டு உணவுலேயே சரி பண்ற மாதிரி பார்த்துக்கணும். உணவு வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிட்டோம்னாலே நமக்கு வந்து உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும். உணவுலேயே நல்ல உணவு நிறைய இருக்கு. நம்ம வந்து அதை தேடுறது இல்லை. இப்போ உள்ள காலத்துல ஃபாஸ்ட் ஃபுட் சொல்லி ஃபாஸ்டா எல்லாம் போயிடுறாங்க. அதனால மேக்சிமம் ஃபாஸ்ட் ஃபுட் வந்துட்டு பழமையான உணவு, இந்த சூப்பு, உண்டகல்ல, இந்த பருத்தி விதை பால் இதெல்லாம் வந்து ஆதரவு கொடுங்க. நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுங்க. ஹெல்த் இஸ் வெல்த் சொல்லியிருக்காங்க. ஹெல்த் வந்து நல்லா இருந்தா தான் வெல்த். நம்ம சும்மா உடம்பு தான் நமக்கு வந்து ஆரோக்கியமானது. இது வந்து உடம்பை வந்து பாதுகாப்பா வச்சாலே பல கோடி நம்ம கையில இருக்கு. ஒவ்வொரு உறுப்பும் பல லட்சம் பல கோடி உள்ள இருக்கு. அதை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு நல்ல உணவா தேர்ந்தெடுத்து. நன்றி, வணக்கம்.